அமைச்சர் செந்தில் பாலாஜி கோரிய ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை ஒத்திவைப்பு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான அடிப்படை முகாந்திரத்தை அமலாக்கத்துறையினர் முன்வைக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதி கூட கிடைக்காததால் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணித்திருப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்கள் வழங்கிய பல்லாயிரம் கோடி வரிப்பணம் முறையாக ஒதுக்கப்படவில்லை எனவும் விமர்சனம். அப்புறம் நடைமுறையில் பட்ஜெட்டில் என்ன ஒதுக்குறாங்க? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது மத்திய அரசு. நம்ம ஒரு இடம் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு காரணம் தான். மிக மிகுந்த எதிர்பார்ப்பு 8 முறை வந்தார். பிரதமர் 8 முறை பிரச்சாரத்திற்கு வந்ததே ஏதோ ஒரு முறை வருவாங்க. 2 முறை வந்ததாக ஏதோ ஒரு நேரத்தில் தான். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு முன்வைக்கும் கோரிக்கையை பாஜக அரசு பரிசீலனை கூட செய்வதில்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி காட்டம். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ளாதது குறித்து கேள்விக்கு அமைச்சர் பதில். தமிழ்நாட்டில் வெள்ளத்தில் நம்ம போயிட்டு இருக்கல காப்பாற்றுறதுக்கு முன் வராத மத்திய அரசு அது பேசுறதுக்கு அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேசுவது, அவர்கள் பேசுவது எந்த விதமான அடிப்படை தகுதியும் கிடையாது. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம், நம்ம வைக்கிற கோரிக்கைகள் எல்லாம் தூக்கி அங்கிட்டு எடுத்து விடுகிறார்கள். தங்களது ஆட்சி காலத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான பென்ஷன் டிஏ திட்டத்தை நிறுத்திவிட்டு தற்போது மீண்டும் வழங்க வேண்டும் என அதிமுகவினரை கூறுவது வேடிக்கையாக இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் நடவடிக்கையின் பெயரில் மீண்டும் அத்திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் உறுதி. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் பணப்பலன் வழங்காமல் போனதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் 1200 கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கி வழங்கினார்கள். இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான காலமாக இன்னும் அந்த பணப்பலன் வழங்காமல் விரைவில் முதலமைச்சர் நிதி வழங்க இருக்கிறார்கள். அரசு பேருந்துகளில் பொதுமக்களுக்கு இடையூறான செயல்களில் ஈடுபடும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. விபத்துகள் குறைப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கருத்து. பெரும் பிரச்சனை ஏற்படாமல் சென்று கொள்ளும். சென்னையில பசங்க அரசு பஸ்ல மோதிக்கிறாங்க. அது காவல்துறை எல்லாம் சேர்ந்து எடுக்கிறது. தமிழ்நாடு பல்வேறு இதுல வளர்ச்சியை சந்தித்தாலும் தமிழ்நாடு விபத்துல முதல் மாநிலம் ஒரு குறியீடு பண்ணியிருக்காங்க. தடுக்கிறதுக்கு என்ன நினைக்கிறாங்க? சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் முதலமைச்சர் தலைமையிலே ஒரு கூட்டம் நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தேனியில் அதிமுகவின் தோல்வி குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தமிழ் செல்வன், டிடிவி தினகரன் என பிரபலமானவர்கள் போட்டியிட்டதே காரணம் என நிர்வாகிகள் கூறியதாக தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரும் வழக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. ஜாஃபர் சாதிக் மனைவி மற்றும் அவரது சகோதரர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற பிரிவில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. இருவரும் தலைமறைவாக உள்ள நிலையில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து 30,000 இருந்து 50,000 கன அடி நீர் திறக்க வாய்ப்பு. காவிரி கரையோர மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர். 2 நாள் விசாரணை முடிந்ததை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கேரளாவிற்கு கல்வி சுற்றுலா செல்வதை தவிருங்கள். நிபா வைரஸ் எதிரொலியாக அனைத்து கல்லூரிகளுக்கும் உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை. ஹரியானா, பஞ்சாப் எல்லையில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரை. விவசாயிகள் கோரிக்கை தொடர்பாக அமைச்சரை அனுப்புவதை விட நடுநிலையான ஒருவரை ஏன் அனுப்பக்கூடாது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் தங்களது ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்தியாவை காப்பாற்றாது. அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என மத்திய அரசுக்கு எதிராக முதலமைச்சர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. புதுச்சேரியில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல். நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்.
அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் டொனால்டு டிரம்பை முந்தினார் கமலா ஹாரிஸ். தனியார் செய்தி நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் டிரம்பை விட 2% வாக்குகளை கூடுதலாக பெற்றார் கமலா ஹாரிஸ். நிதி ஆயோக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். இந்த ஆண்டில் தற்போது வரை மட்டும் 250 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடிதத்தில் முதலமைச்சர் விளக்கம். மத்திய பட்ஜெட்டில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இருந்து சிறந்த யோசனைகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்து கையாண்டிருப்பது சிறப்பான விஷயம் என மாநிலங்களவையில் ப. சிதம்பரம் பேச்சு. காப்பி அடிப்பது இந்த அவையில் தடை செய்யப்பட்ட விஷயம் அல்ல எனவும் விமர்சனம். புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த மாதம் வழங்கப்படும் என அறிவிப்பு. அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கர்நாடகாவில் ஆட்சியை கவிழ்க்க மத்திய அரசு சதி திட்டம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பரபரப்பு குற்றச்சாட்டு. நேபாளத்தில் பயணிகள் விமானம் வெடித்து சிதறிய பரபரப்பு காட்சி. விமானம் புறப்பட்ட போது ஓடுதளத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டம் போட்டது யார், கூலிப்படையை ஏவியது எப்படி என கைதான வழக்கறிஞர் ஹரிஹரன் பரபரப்பு வாக்குமூலம். வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே அனைத்து திட்டங்களும் போடப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் உள்ள 9 கோவில்கள் 35 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 14 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல். கரூர் ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கு 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரோப் கார் சேவையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மக்களவையில் தனது அலுவலகத்தில் விவசாயிகளை சந்திக்க அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டிற்கு பிறகு விவசாயிகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராகுல் காந்தியுடன் சந்திப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.